Hello friends, welcome back to my channel Blue Feather Clothing and Designing. இன்னைக்கு ஒரு மோட்டிவ் டிசைன் தான் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து ட்ரெண்டியா போயிட்டு இருக்கக்கூடிய பெயிண்டிங் மாடல் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரஃப்பா வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் வந்து வரைஞ்சு வச்சிருக்கேன். நம்ம என்ன டிசைன் வேணா வந்து வரையலாம். இது சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மாடலுக்காக போடுறது ஒரு சிம்பிளா தான் வந்து காட்ட போறேன். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணிருக்கேன்னா ட்ரேசிங் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரேசிங்கில் பல டைப் இருக்குது. மொபைலில் வந்து அடியில் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி கூட பண்ணலாம். அது வந்து உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்படிங்கிறது கிளாத்தில் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது தான் ஃபேப்ரிக் பெயிண்ட். நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் பக்கம் ஆச்சு. இது வந்து அப்போ வந்து 20 rupees. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து 25 ஆயிடுச்சு. அப்புறம் சிலது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கலர் வெரைட்டி, அதாவது அக்ரிலிக் பெயிண்ட்டு அந்த மாதிரி சொல்லி அது வந்து ஒரு கலர் வெரைட்டி பொறுத்துமே வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கேம்லின் பிராண்ட் வந்து எடுத்திருக்கேன். கேம்லின் பிராண்டில் கொஞ்சம் வந்து ப்ரஷ் பார்த்திங்கன்னா வந்து தட்டையாக இருக்கும், அந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா அதே தான் கேம்லினில் கொஞ்சம் லைட்டாக இருக்கக்கூடியது, அதாவது வந்து அந்த கொடி டிசைன் போடும் இல்லையா அதுக்காக இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்கும். இது வந்து நல்லா வந்து கொடி டிசைனுக்காக கொஞ்சம் மெல்லிஸாக வந்துருக்கும். இந்த 2 பிராண்ட் தான் வந்து எடுக்க போகிறோம். நிறைய டைப் ஆஃப் பிராண்டு ப்ரஷஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம அப்கமிங்கில் நான் உங்களுக்கு ப்ரஷ்ஷோட ஃபுல் அண்ட் ஃபுல் எந்தெந்த ப்ரஷ் எது யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ரெட் கலர் எடுத்திருக்கேன். நான் பிங்க் எடுக்கல, ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து நான் உங்களுக்கு மாடலிங் வீடியோ அப்படிங்காட்டி என்னென்ன வந்து மிஸ்டேக் வரும், எது வரும் எல்லாமே வராது அப்படிங்கிற எது பண்ணக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ரெட் கலர் எடுத்துகிட்டு லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பண்ண போகிறோம். இது 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து இந்த மாதிரி வந்து போடக்கூடிய ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், லைட்டாக வந்து வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ராடாக இருக்கு இல்லையா அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு அதோட ஷேப் பார்த்திங்கன்னா வந்து அதோட கிராஸ் ஷேப்பில் வந்து பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, கிராஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த லைட்டாக பெண்டாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து வரும். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா அது ரஃப்பாக போட்டதுனால. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா தெரியுதா, மெதுவாக வந்து போடணும். லைட்டாக வந்து போட்டு அதாவது இந்த எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இது பண்ணிவிட்டு சென்டரில் வந்து லைட்டாக பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட், அதே தான் ஃபேப்ரிக் பெயிண்டில் ஒயிட். அப்புறம் இன்னொன்று மிஸ்டேக் என்ன ஆகுன்னா ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணாமல் எடுத்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெட் கலரில் வந்து இதாக பார்த்திங்கன்னா தெரியும். அது காட்டுறதுக்காக தான் சொன்னேன். அது வந்து வேறு கலர் வேறு இதில் வச்சுக்கலாம். நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா பெயிண்டிங்க்குன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா டைப் ஆஃப் வந்து இது இருக்குது. நம்ம அப்பப்போ பண்ண போகிறோம், இல்லை சின்ன மோட்டிவ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா வேஸ்ட், அந்த மாதிரி நம்ம காசை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸோட மூடி அந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒயிட் கலர் எடுத்துட்டேன். இதுலேயே வந்து லைட்டாக வந்து வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். நல்லா வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றியுமே ரெட் கலர் கூட மெர்ஜ் பண்ணிகிட்டே வரும். அப்படி மெர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா பேக் சைடு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டார்க்காகவும் சென்டர் வர கம்மியாகும். அதாவது டார்க் டு லைட் அந்த மாதிரி கலரில் தான் வந்து பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் ஒர்க் பண்ணும்போதே தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து கலர் மாறிருக்கு இல்லையா, அப்போ இந்த எட்ஜஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எகெயின் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டார்க் கலர் கொடுத்துக்கலாம். அந்த எட்ஜஸ் போடும்போது மட்டும் வந்து லைட் வாட்டர் அப்ளை பண்ணாமல் போடுங்க. ஏன்னா ஃபினிஷிங் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல வாட்டர் அப்ளை பண்ணாமல் போடுங்க. இல்லைன்னா லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி போடுங்க. ஓகேங்களா? கிளாத்தும் அப்படி தான், நிறையா டைப் ஆஃப் கிளாத்தில் வந்து வேரி ஆகும் பெயிண்டிங் போது. அதனால் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வாட்டர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் எகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒயிட். ஓகேங்களா? ஒயிட் எடுத்துகிட்டு இது பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னுமே நமக்கு இன்னொரு டைப் வந்து இதில் பார்க்குறதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா அந்த அவுட்லைன் ஃபுல்லாக வந்து ஒயிட் போடுறோம். ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதோட ஷேப் தகுந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து போடுறோம். இது போட்டு கொஞ்சம் என்னவாகும் அப்படின்னா வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி, அதாவது ரொம்ப ட்ரை ஆக வேண்டியதில்லை, லைட்டாக வந்து ட்ரை ஆகணும். அப்படி போடும்போது இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து அனதர் டைப் ஆஃப் நிறைய டைப் ஆஃப் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? பெயிண்டிங்கில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு டிசைனுக்குனே பல டைப்பில் வந்து பண்ணலாம். மிக்சிங் கலர் இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணலாம். இப்போ நம்ம வந்து லைட்டாக ஒயிட் கலர் போட்டு லைட்டாக வந்து ட்ரை ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அதே ரெட் கலர் எடுத்து அவுட்லைன் வந்து போட போகிறோம்.
இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ரெண்டுமே ஈஸி தான். பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் வந்து போடலாம். பார்த்திங்கன்னா அவுட்லைன் போடுறோம். அது வந்து ப்ரஷ் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ். ஆக்சுவலாக அதில் தான் வந்து அவுட்லைன் நம்ம போடணும். லைட்டாக அப்ளை பண்ணுறோம். ப்ரஷ்ஷு வந்து அதாவது சொல்லலையே லைட்டாக வந்து வாட்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குது. இல்லை அப்படின்னு என்ன ஆகுன்னா கொஞ்சம் வந்து திட்டுப்பட்ட மாதிரி ஆயிடும் இந்த பெயிண்ட்டோட இதில். ஸோ அதுக்காக வந்து லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணணும். நிறைய வாட்டர் அப்ளை பண்ணாலும் என்ன ஆகுனா கிளாத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதையும் நான் காட்டுற பாருங்கள். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இதோட அவுட்லைன் வந்து நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா. இதோட எட்ஜ் வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறோம். இப்போ வந்து ஒயிட் வந்து அதிகமாக தெரியுது இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ரெட் கலர் ஒயிட் கலர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுற பாருங்கள். ஒயிட்டு ரெட்டு. இப்போ ஒயிட் அதிகமாக இருக்காட்டி ரெட். இந்த மாதிரி வந்து பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணால் தான் வந்து எதுவுமே வந்து கண்டுக்க முடியும். டக்குன்னு எடுத்தோன்னே எந்த இதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து போட முடியாது. அதனால் ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக வந்து பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், ரொம்ப கஷ்டமான ஒர்க் கிடையாது. பட் வந்து நீங்களாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் எந்த இடத்துல எப்படி போட்டால் வந்து கரெக்டாக வரும், எது அதிகமாக போடணும் எது கம்மியாக போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இது வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. சென்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒயிட் வேணுனாலும் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சின்ன சின்ன மோட்டிவ் சின்ன சின்னதாக போட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கம்மியாக இருக்குனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எகைன் லைட்டாக வந்து ஒயிட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. தெரியுதா உங்களுக்கு. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு விடுது. இதுலேயே இதுதான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது. இது சாரீஸ் ப்ளவுசஸ் இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து அவைலபிளாக போயிட்டே இருக்குது. இதுதான் இதோட 2 டைப். இது மெனி டைப்ஸாக வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 2 டைப்பில் நம்ம வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதோட இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதோட எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் பண்ணுறது, வேறு எதுவுமே நம்ம பண்ணல. உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அதுக்கும் இதுக்கும். இதோட ஃபினிஷிங் அதோட ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளார் நம்ம அதே மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதே டைட்டில் தான் வந்து போட போகிறோம். ஒயிட் கலர் எடுத்து ஃபுல்லாக கோட் பண்ணுறேன். அவுட்லைன் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தான் அவுட்லைன் அப்படிங்கும்போது வந்து இதுவும் டக்குன்னு வந்து கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் ப்ரஷ் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து ஈஸியாக வந்து வரும். நார்மலாக வந்து இந்த சைடாக கூட பண்ணலாம். பட் இந்த அவுட்லைன் போடுறதுக்கு வந்து ப்ரஷ் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண தெரியணும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரஷ் நல்லா பிடிக்கிறது அதை ஷேப் பண்ணுறது மாதிரி ப்ராக்டிஸ் தாங்க எதுவுமே வந்து. ஓகேங்களா. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் கிராஃப்டில் பெயிண்டிங் அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கர்ச்சீஃபில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைன் சாரீ எடுத்து கூட பெயிண்டிங் ஃபுல்லாக அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோட்டிவ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் அப்புறம் அது கூட வந்து கவ் பிக் இருக்கு இல்லையா, அது மாதிரி போட்டு ரொம்ப வந்து ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு அந்த மாதிரி டிசைன். இதுலேயே வந்து நம்ம பீட்ஸ் அப்புறம் வந்து ஜம்கி அந்த மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க், அது கூட ஒரு ஆரி ஒர்க் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து லுக் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அழகாக தெரியும். இப்போ இதே மாதிரி தான் வந்து நம்ம இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கீழே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து செகண்ட் டைப் போட்டோம் இல்லையா, அந்த டைப்பில் வந்து இதோட ஃப்ளார்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற பாருங்கள். கண்டிப்பாக வந்து ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து பெயிண்ட் வந்து இதாகும். பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து பெயிண்ட் வேஸ்ட் ஆகும். டபுள் கலர் ஷேட் அடிக்கும். இப்போ வேறு ஏதாவது யூஸ் பண்ணும்போது அதோட ஷேடு வந்து வரும். ஸோ அதனால் ப்ரஷ்ஷை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு அப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நம்ம ஃபுல்லாகவே வந்து போட்டுட்டோம். இதுக்கப்புறம் அந்த டபுள் கோட்டிங் இது பண்ண போகிறோம் இல்லையா, அதை வந்து பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் இது வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி கூட போடலாம். ஓகேங்களா. பார்த்தா நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா வாட்டர் அப்ளை பண்ணால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகும்.
ஓகேங்களா, நல்லாவே தெரியுது பாருங்கள். ஸோ வாட்டர் வந்து ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம கொடி டிசைன் பார்க்க போகிறோம். கொடி டிசைனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். எங்கிட்ட வந்து கரெக்டான க்ரீன் கலர் வந்து இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் லைட் கலரான க்ரீன் கலர் தான் வந்து இருக்குது. அதுதான் வந்து போட போகிறேன். இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கு இல்லையா ப்ரஷ்ஷு, அதை வச்சு தான் வந்து அவுட்லைன் போட போகிறேன். என்கிட்ட அதே க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் இல்லை, அதாவது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இது வாட்டர் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து வாட்டர் கலர் கண்டிப்பாக வந்து கிளாத்தில் செட் ஆகாது. நான் உங்களுக்கு டெமோ அப்படிங்கிறங்காட்டி வந்து வாட்டர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிளாத்தில் பெயிண்ட் பண்ணும்போது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அக்ரலிக் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபேப்ரிக் பெயிண்ட், அக்ரலிக் பெயிண்ட் அது ரெண்டுமே வந்து ஒன்று தான். பார்த்திங்களா, இப்போ வந்து சுடி டிசைனில் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்களா, இதில் வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பில்லோ அந்த மாதிரி எல்லா டைப்லேயுமே, ஷூ, செப்பல் அந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப்லேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து கிளாத்தில் வந்து பெயிண்ட் போகாது, அதனால தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோக்காக வந்து என்ன பண்ணுறேன்னா சும்மா சம்கி வந்து நான் வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து மெட்டாலிக் கலர்னு சொல்லுவாங்களே, மெட்டாலிக் கலர் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட். இந்த மெட்டாலிக் கலர் வந்து 25. இது வந்து ஒரு 5 மந்த் இருக்கும் நான் வாங்கும்போது 25, இப்போ 30 பக்கம் ஆயிடுச்சு. பட் வந்து கலர் பார்த்திங்க அப்படின்னா கலர் டிஃப்ரென்ஸ் பொறுத்து இது வந்து என்ன ஆகும்னா வந்து அமௌண்ட்டு வந்து இது அதிகமாகும். இது ஓப்பன் பண்ணும்போது என்ன இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு சேஃப் தான். பட் இது இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அதோட டாப் பொசிஷனில் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா வந்து ஒரு கோல்டு வந்து ஹைலைட்டாக தெரியறதுக்காக. இப்போ அவுட்லைன் தனியாகவே விற்குது, அதே வந்து ஃபேப்ரிக் க்ளூ அந்த மாதிரி நிறையா வந்து அவுட்லைன் வந்து விற்குது. இந்த மாதிரி டைப்புக்காகவே வந்து பெயிண்டிங் இதில் வந்து அவுட்லைன் இருக்குது. நான் அப்கமிங்கில் அந்த இது காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு கில்டர் எஃபெக்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணுறேன். இது கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து மெட்டாலிக் கலர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட் அவுட்லைன் போட்டு காட்டுற பாருங்கள். நார்மலாகவே தெரியும், நம்ம வந்து நார்மலாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் இந்த அவுட்லைன் போட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். கீழே இருக்கிறதுக்கும் மேலேயும் பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டான ஃபினிஷிங்கும் ஒரு அழகான ஒரு இது இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். போட்டுட்டு லோட்டஸோட சென்டரில் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து சும்மா லைட்டாக அதுலேயே தான் அவுட்லைன் போட்டிருக்கேன். அதில் ஒரு குட்டி ஒரு டிசைன் மாதிரி காட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து சம்கி வந்து நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன். நான் உங்களுக்கு காட்டினலையே அந்த மாதிரி வந்து டியூப் பீட்ஸ் அட்டாச் பண்ணலாம், சம்கிஸ் அட்டாச் பண்ணலாம், சுகர் பீட் அட்டாச் பண்ணலாம், எல்லா டைப் ஆஃப் பீடுமே வந்து இதில் அட்டாச் பண்ணலாம். நான் இங்கே வந்து சும்மா உங்களுக்கு கொஞ்சம் கில்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சம்கி அட்டாச் பண்ணி காட்டுறேன். அது ஜஸ்ட்டு டெமோ தாங்க. நான் சொன்ன மாதிரி நார்மலாக வந்து நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துகிட்டு சம்கி வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நான் ஒரு ஒயிட் கலர் சம்கி அந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணுறேன். அங்கங்கே சும்மா நான் வச்சு காட்ட போகிறேன். சம்கியோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் வந்து எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். சீக்வன்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த சம்கியை. இப்போ வந்து கலரு வெரைட்டிங்கிறது நிறையா இருக்குது, டைப்ஸும் அதே மாதிரி நிறையா இருக்குது. எந்த டைப் எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சும்மா வந்து வச்சு காட்டுற பாருங்கள். எப்படி வேணாலும் நமக்கு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் டெமோ வச்சு பார்த்துட்டு வந்து ஆல்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து கழட்டிகிட்டு இருக்கிறத வந்து அது வந்து சேஃப் உள்ள கிளாத்து வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா வந்து வச்சு காட்டுற இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகேவான்னு பார்த்துட்டு அப்புறம் பென்சில் மார்க்கரில் கூட பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அரேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஃப்ளாரில் அதோட சென்டரில் அந்த மாதிரி. இது வந்து லைட் கொஞ்சம் எரியுங்காட்டி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது வந்து நைட் டைம் கொஞ்சம் ஷூட் பண்ணங்காட்டி என்னாச்சு அப்படின்னா வந்து அந்த லைட்டுக்கு ஒயிட் கலர் சம்கி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. மற்றபடி ரொம்ப 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 அழகான ஒரு டிசைன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.